இந்த ஆர்ச் வழியாக தாங்க போனோம் மான்சாதேவி மந்திர். அங்கே போயிட்டு ரோப் இருக்குது, அந்த ரோப் வழியாக ஏறி மேலே கோயிலுக்கு போகிறோங்க. கிட்ட வந்தாச்சு. 2ஆம் நம்பர் கேட்டுங்க. அச்சா ஓகே 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 ஓகே. இதில் தான் ரோப்பில் நம்ம போகிறோம். ஓகே, இதாங்க அந்த வீஞ்சு. இந்த இங்கே இருந்தால் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இது வழியாக தான் நம்ம மேலே போகிறோங்க. வீஞ்ச் ஸ்டேஷன் ஹரித்வார் மான்சாதேவி மந்திருக்கு போகிற வீஞ்ச் ஸ்டார்டிங். இந்த பக்கத்தில் வந்துட்டு கோயில் பக்கத்தில் வந்தாச்சு வீஞ்சு. இறங்க போகிறோம். அருமையான ஒரு தரிசனத்தை உங்களுக்கு மான்சாதேவி கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்குங்க. இங்கே மட்டும் கொஞ்சம் கூட்டங்க, ஆனால் கொஞ்சம் ஃப்ரீயாக கும்பிடலாம், சாமி கும்பிடலாம். பக்கத்தில் வந்துட்டோம். இதாங்க மான்சாதேவி மாதாவுடைய கால் பாதம் உள்ள இடங்க. இது கால் பாதத்துடைய இடம். அதை சுற்றி வந்து காமிக்கிறேன். உள்பக்கம் இருக்கு பாருங்க, மான்சாதேவி மாதாவுடைய கால் தடம் பாதம். மான்சாதேவி என்னோட சேர்ந்து நீங்களும் தரிசனம் பண்ணுங்க. संतोष पांडे जी आप तुरंत कार्यालय में आ जाए। अंकित गिरी और संतोष पांडे ये दोनों कार्यालय में आए। இதில் மந்திரம் சொல்லி கயிறு கட்டுறதுக்கு ஒரு பூசாரி இருக்கார். கயிறு கட்டின போது ரூபா கேட்பார். சைட் சைட் ஆஞ்சநேயர் பாருங்க. மான்சாதேவி கோயிலில் மேலே அன்னதானம் வழங்கப்படுது பாருங்க. அன்னதானம் ஆரம்பிச்சாங்க. அன்னதானம் ரிட்டன் வீஞ்சில் கீழே போகிறாங்க. ஒரு டைம் மேலே வர்றதுக்கு இல்லை கீழே போகிறதுக்கு தனியாக ஒரு டைம் வாங்கினோம்னா 130 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப் அண்ட் டவுன் 2 டைமுக்கு 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நடந்து வந்தால் தூரம் 2 கிலோமீட்டருக்கு மலை மேலே நடந்து வரணுங்க. இப்போ நம்ம கீழே போகிறோம். மான்சாதேவி கோயில் தரிசனம் முடிச்சுட்டு இப்போ சண்டி தேவி கோயிலுக்கு போயிட்டுருக்கோங்க. சண்டி தேவி கோயிலுக்கு ஆட்டோ பிடிச்சி போயிட்டுருக்கேங்க. அந்த மலை மேலே இருக்குங்க சண்டி தேவி கோயில். மலை மேலே இதுலேயே ரோப்பில் தான் போகணுன்னு சொல்கிறாங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. ஹரித்வாரில் இருக்கிற சண்டி தேவி மந்திர் போகிறோம். அங்கே வந்தாச்சு. இங்கேருந்து ரோப் மூலமாக தான் போகணுங்க. இது டிக்கெட் கவுண்டர். இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம மேலே போகிறோம். டிக்கெட்டு வாங்கியாச்சுங்க. சண்டி தேவி கோயிலுக்கு இப்போ ரோப் மூலமாக போகிறோம். உள்ளே போயிட்டுருக்கோம். ஒரு ஆளுக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட்டு நார்மல் டிக்கெட் வந்து 240 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எங்கே உள்ளே ஒரு பெரிய லைனே நிற்குதுங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ லைனில் போய் தான் நம்ம மேலே தரிசனம் பண்ண முடியும். இது தாங்க சண்டி தேவி கோயில் போகிறதுக்கான வீஞ்ச் ஸ்டார்டிங் பாயிண்ட். ரோப்பு வந்து இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள், இப்போ இதில் தான் நம்ம போகிறோம். கிட்ட வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு பாருங்கள். வீஞ்சி கிளம்பிடுச்சு. இந்த வீஞ்சில் வந்து எழுந்திருச்சு நிற்கக்கூடாது, சீட்டு மாறக்கூடாது, நகரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம சேஃப்டி பர்பஸ்க்காக
அந்த கிளம்பி வச்சுங்க. பாருங்கள் கீழே பார்க்கறது எவ்வளோ நல்லாயிருக்கும், அழகாக இருக்குங்க பாருங்கள். நான் பாருங்கள் வீஞ்சில் வந்து இறங்கியாச்சுங்க. சண்டி தேவி மந்திர் வீஞ்சில் இறங்கி கொஞ்சம் படிக்கட்டுலாம் இருக்குது, அதில் ஏறி தான் மேலே போகணும். போயிட்டுருக்கேங்க. माताजी लाचारा पाजी माता मैया की धाम करो माताजी जय जय माता माई ते चप्पल स्टैंड रेसन निशुल्क बत्तर நான் சொன்னது தாங்க, வாங்க சப்பல் போடுங்க ஜாமான் வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சப்பல் வைக்கிறதுக்கு தனியாக ஸ்டாண்டு இருக்குங்க, கோயிலேருந்து வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே கழட்டி போட்டால் போதும். ये सब रेडी कम पे दो रेडी बस பண்டிகை காலங்களில் அதிக கூட்டம் இருக்குன்னு நினைக்கங்க. பெரிய ஒரு கியூ கட்டி வச்சுருக்காங்க கியூ போகிறதுக்காக. பாருங்க சாமியை ஃபோட்டோ எடுக்க விடான்ட்டாங்க, அதனால் அங்கே எடுக்க முடியல. இருந்தாலும் மேலே வந்து சண்டி தேவி தரிசனம் பண்ணியாச்சுங்க. பாருங்க மேலே இதை வேண்டி கட்டிட்டு போகிறாங்க. ஓகே சண்டி தேவி கோயில் மந்திருக்கு மேலே மலை மேலே சாமியை கும்பிட்டு கீழே இறங்கி வரும்போது இவ்வளோ கடைகள் இருக்குதுங்க. இங்கேயும் மேலே மேலேயும் கடை இருக்குங்க. நம்ம சண்டி தேவி கோயில் முடிச்சுட்டு இப்போ நேராக நம்ம அரிக்கைப்பாடி போய்ட்டுருங்க. ஆர்த்தி பார்க்குறதுக்கு நேரம் ஆகிட்டுங்க, அதுக்காக வேகமாக போய்ட்டுருக்கோம். ஆரத்தி காமிக்கிறேங்க, மாலை ஆரத்தி